ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் அண்ட் கிறிஸ்பியான வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் நோட்டிஃபிகேஷனில் ஆல் நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்துடும். ஸோ நீங்கள் என்னோட வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். முள்ளங்கி சாம்பார் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சிவப்பு மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய், கொத்தமல்லி, உப்பு, மிளகாய்த்தூள், புளி, துவரம்பருப்பு, முள்ளங்கி. முள்ளங்கி சாம்பார் செய்யறதுக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சுக்கோங்க. ஆல்சோ 2 கைப்பிடி துவரம்பருப்பையும் தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. முள்ளங்கி சாம்பார் செய்யறதுக்கு ஒரு பேனில் 2 ஸ்பூன் எண்ணெய், மீடியம் சைஸ் வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, அரை டீஸ்பூன் கல்லுப்பு, அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், இதோட ஆல்ரெடி ஊற வச்சுருக்க புளியில் இருக்க தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு புளி தண்ணியும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி பெரிய சைஸ் முள்ளங்கி ஒன்று முன்னாடியே பாயில் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபர்ஸ்டே வெங்காயம் பச்சை மிளகா கூட முள்ளங்கியும் ஆட் பண்ணிட்டிங்கன்னா சீக்கிரமாக முள்ளங்கி பாயில் ஆகிடும். ஆல்ரெடி ஊற வச்சிருந்த 2 கைப்பிடி துவரம்பருப்பை 4 விசில் குக்கரில் வச்சிங்கன்னா துவரம்பருப்பு நல்லா பாயில் ஆனோன்னு லைட்டாக மேஷ் பண்ணிவிட்டு சாம்பாரில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆல்மோஸ்ட் முள்ளங்கி சாம்பார் ரெடி ஆகிட்டா இப்போது சாம்பாருக்கு தாளிக்கிறதுக்கு 1/4 டீஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் எண்ணெய், 1 பிஞ்ச் பெருங்காயம், 2 சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு வாசனைக்காக கொஞ்சமாக பச்சை கொத்தமல்லி ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்டியான முள்ளங்கி சாம்பார் ரெடி. மெயின் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். இப்போ சைட் டிஷ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? சைட் டிஷ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: எண்ணெய், வெங்காயம், கடுகு, வெண்டைக்காய், அரிசி மாவு, கடலை மாவு, உப்பு, மிளகாய்த்தூள், கருவேப்பிலை. கிறிஸ்பியான வெண்டைக்காய் பொரியல் செய்கிறதுக்கு ஒரு பேனில் 4 ஸ்பூன் எண்ணெய், மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் லைட்டாக வதக்கிட்டு 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 கிலோ வெண்டைக்காயை குட்டி குட்டியாக சாப் பண்ணிவிட்டு திரும்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் கடலை மாவு, அரை டீஸ்பூன் அரிசி மாவு. அரிசி மாவு எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா வெண்டைக்காயில் இருக்க வழவழப்பு தன்மைலாம் போயிட்டு வெண்டைக்காய் பொரியல் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ வெண்டைக்காய் பொரியல் நல்லா கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக தான் அரை டீஸ்பூன் அரிசி மாவு சேர்க்குறோம். உப்பு காரம் எல்லாம் வெண்டைக்காயோட மிக்ஸ் ஆனோன்னு ஃபைனலாக கருவேப்பிலை ஆட் பண்ணிட்டீங்கன்னா கிறிஸ்பியான வெண்டைக்காய் பொரியல் ரெடி. இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.